பிரைஸ் சொல்லார். நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கல்லறையில் இருக்கிறார் என்பதாக நினைத்து கல்லறையில் போய் அவரை பார்த்து, அவர் வைத்ததான அந்த இடத்துல, சரீரம் இருந்ததான இடத்துல போய் பார்த்து நல்ல வாசனை திரவியங்களை தெளித்து வர ஸ்திரீகள் போகிறார்கள். இது வழக்கம். நம்ம கூட பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தர் மரித்து போனால் கல்லறையில் போய் அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த நாளோ அல்லது 3வது நாளோ போய் கல்லறையில் நம்ம சில காரியங்களை செய்து வருவது வழக்கமாக வச்சுருக்கிறோம். அதுபோல் அந்த கலாச்சாரத்தில் கூட இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. அதனால் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்து அதன் பிற்பாடு அடக்கம் பண்ணப்படுகிறார். இப்போ 3வது நாளில் காலை நேரத்தில் ஸ்திரீகள் அவருடைய கல்லறையில் போய் பார்த்து தூப வர்க்கங்களை வாசனை வீசுகிற திரவியங்களை வைத்து பார்த்து விட்டு வரணும் அப்படின்னு போகிறாங்க. போகிற எல்லாருக்குள்ளேயும் துக்கம். இன்னும் ஒரு சில இடங்களில் வாசிக்கும்போது சொல்லுது, அவங்களுக்குள்ள கேள்விகள் இருந்தது. நமக்காக யார் கல்லை புரட்டுவார் அப்படிங்கிற கேள்விகள். இப்படி பல யோசனைகளோடு இந்த ஸ்திரீகள் போகிறாங்க. போனால் கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே இருக்கிறதான தேவ தூதர்கள் அவர்களுக்கு சொன்னதான பதில் என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்தார்கள். மரித்தவர்கள் மீண்டும் உயிரோடு வந்தார்கள். அப்போ இயேசு உயிரோடு வந்ததில் என்ன பெரிய ஆச்சரியம்? மரித்தவர்கள் உயிரோடு வந்தார்கள்ல. எலியா தீர்க்கதரிசி மரித்த ஒரு பையனை உயிரோடு எழுப்பினார். எலிசா தீர்க்கதரிசி மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்பினார். அப்படி அவங்கெல்லாம் உயிரோடு வந்திருக்கிறாங்களே. லாசர் மரித்து 4 நாட்கள் ஆன பிற்பாடும் மீண்டும் உயிரோடு வந்தார். யவீரனுடைய மகள் மரித்து போனால் மீண்டும் உயிரோடு வந்தாள். பாடையில் கொண்டு போகிற ஒரு வாலிபன் மீண்டும் உயிரோடு எழுந்து வந்தான். இப்படி எத்தனையோ பேர் மீண்டும் மரித்ததுக்கு பிற்பாடு மீண்டும் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சில புராணங்களும் சில மதத்தினரும் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய கடவுள் கூட, அவர்கள் யாரை கடவுளா எண்ணுகிறார்களோ அவர்கள் கூட மரித்து திருப்பியும் உயிரோடு வந்ததாகலாம் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் அப்படிங்கிறதுல என்ன பெரிய விசேஷம்? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதில் அப்படி என்ன பெரிய காரியம் இருக்கிறது என்று நாம் கேட்போமானால், மரித்து உயிரோடு வந்ததாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிற எல்லாரும் மீண்டும் உயிரோடு வந்தார்கள். கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தார்கள். அப்புறம் மீண்டும் அவர்கள் மரித்து போனார்கள். மீண்டும் அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போனார்கள். ஆனால் இயேசுவோ ஒரு முறை மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட வந்தார். உயிரோடு கூட எழுந்து வந்த இயேசு அதன் பிற்பாடு அவர் மரிக்கல. இன்றும் அவர் ஜீவனுள்ளவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க ஸ்பெஷல், அதுதான் விசேஷம். இயேசு உயிரோடு எழுந்தவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. இயேசுனுடைய இறப்பை குறித்து எல்லாரும் எண்ணும்போது, அவ்வளவுதான், ஒரு சகாப்தம் முடிஞ்சது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அப்படி எண்ணின அந்த எண்ணங்களெல்லாம் மாற்றி அமைக்கும்படி, சரித்திரத்தையே புரட்டி போடும்படி 3ஆம் நாளில் சொன்னபடியே இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா,
அப்ப இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் the greatest turning point in the history. சரித்திரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. ஈஸ்டர் இஸ் நாட் an event. அது ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணி போகிறதற்கான ஒரு ஈவெண்ட் அல்ல. இட்ஸ் a divine turning point. அது தெய்வீகமான மாற்றத்தை கொண்டு வருகிற ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஃப்ரைடே லுக் லைக் டிஃபீட். வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் எப்படி தோண்டிட்டு, எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தோற்று போயாச்சு, தோற்கடிக்கப்பட்டாச்சு. இயேசுவை நம்பிக்கிட்டு இருந்தவங்க எண்ணமெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இயேசுதான் ராஜா, இயேசுதான் மேசியா, இயேசுதான் இனி நம்மளை வாழ வைக்க போறார். இயேசுவை நம்பி அவர் பின்னாடி வந்துட்டோம், இனி நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது, ஆசீர்வாதமாக இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுதுன்னு கனவு கண்டு அவரை பின்பற்றி வந்தவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருப்பார்கள்? வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த உடனே அவங்க நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டுட்டோம், தோற்று போய் விட்டுட்டோம். ஃப்ரைடே லுக் லைக் எ டிஃபீட். சாட்டர்டே, சனிக்கிழமை, சாட்டர்டே ஃபெல்ட் லைக் சைலன்ஸ். சனிக்கிழமை ஒரு பெரிய அமைதி காணப்பட்டிருக்கும். அவரை பின்பற்றின சீஷர்கள் மத்தியில் மிகப்பெரிய அமைதி, அவரை தேடி வந்ததான ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய அமைதி, அவரை நாடி வந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய அமைதி. எல்லாருக்கும் ஒரு அமைதி என்ன செய்யுது? சனிக்கிழமை நிலவுகிறது. சனிக்கிழமை ஒரு மிகுந்த அமைதலோடு உலகம் காணப்படுகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தது பாருங்க. பட் சண்டே brought victory. ஞாயிற்றுக்கிழமை வந்தது, அன்றைக்கு ஜெயமும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இயேசு மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், the resurrection changed fear into boldness. பயந்தவர்களை எல்லாம் பலம் உள்ளவர்களா இயேசுவின் உயிர்த்தெழுதல் மாற்றியது. அல்லேலூயா. பயந்து போயிருந்ததான பேதுருவை இயேசுவின் உயிர்த்தெழுதல் பலம் மிகுந்த ஊழியக்காரனாய் அப்போஸ்தலனாய் மாற்றியது. யாரெல்லாம் பயந்து போயிருந்தார்களோ, எதிர்காலத்தை குறித்து பயந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயந்தவர்கள், எல்லாவற்றிற்கும் பயந்தவர்களாய் இருந்தவர்களுடைய வாழ்க்கையை பலமுள்ளவர்களாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் மாற்றியது. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் தோற்கடிக்கப்பட்ட நிலையில இருந்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியுடையதாய் மாற்றியது. அல்லேலூயா. அவ்வளவுதான், நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க தோற்கடிக்கப்பட்டுட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஏளனமாய் பேசினவர்கள் மத்தியில இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், எங்களுக்கு ஜெயம் கிடைத்து விட்டது என்ற ஜனங்களை சொல்ல வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மேக் டெத் into life. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மரித்தவர்களும் உயிரோடு எழும்புவார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு செய்தது. ஒருவேளை if there is no resurrection, இயேசு உயிர்த்தெழாவிட்டால் the cross is meaningless. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இந்த சிலுவைக்கு ஒரு அர்த்தமே என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. இயேசு உயிர்த்தெழாவிட்டா நீங்களும் நாங்களும் கொண்டிருக்கிறதான அந்த விசுவாசம் வெறுமனே போயிருக்கும். நம்ம விசுவாசத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருந்திருக்கும். இயேசு உயிர்த்தெழாவிட்டால், அவர் உயிர்த்தெழாமல் இருந்திருந்தா அவர் ஹோப் இஸ் லாஸ்ட். நாம் கொண்டிருந்ததான நம்பிக்கை அது ஒன்றுமில்லாமல் போயிருந்திருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் நானும் நீங்களும் கொண்டு இருக்கிறதான அந்த நம்பிக்கை வீணா போயிருந்திருக்கோம். இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பிரசங்கம் வீணா போயிருந்திருக்கோம். இந்த இடத்துல காலையிலேயே வேதத்தை தூக்கிட்டு ஆராதிக்கும்படி வந்த உங்களுடைய அந்த நம்பிக்கை வீணா போயிருந்திருக்கோம். ஆனா இது எல்லாம் அர்த்தமுள்ளதாய் மாறியது எதனால தெரியுமா? இயேசு மீண்டும் உயிரோடு வந்ததுனால.
அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்ததுனால நீங்களும் நானும் இந்த சபையில உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை பாடுறோம், அவரை துதிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. நம்மளை யாராவது பார்த்து, ஏன்பா பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற, ஏன்பா நீ பாடுற, ஏன்பா நீ ஆராதிக்கிற, ஏன்பா மைக்கை பிடிச்சி நீ பிரசங்கம் பண்றன்னு சொன்னா தைரியமா சொல்ல முடியும், நான் ஏன் இதை செய்றேன் தெரியுமா? ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், அந்த உயிருள்ள தேவனை பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நிமித்தமா நாம பெற்றுக்கொள்ளுகிறதான காரியங்களை காண்பித்து கொடுத்து ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய தெய்வீகமான அங்கீகாரம், பிதாவாகிய தேவனுடைய அங்கீகாரம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, பிதாவாகிய தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இயேசுவை மரணத்தினின்று அந்த மரண உபாதிகளின் கட்டுகள்ல இருந்து அவரை விடுவித்து மீண்டும் உயிரோடு கூட எழுப்பியது பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவனுடைய அவருடைய அங்கீகாரத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இயேசு 3ஆம் நாளில் மீண்டும் உயிரோடு கூட எழும்பி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல ஒன்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசு ஏதோ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பலவிதமான காரியங்களுக்காக பலவிதமான பலிகளை ஏற்றுக்கொண்டு அப்புறம் திருப்பி ஒவ்வொரு முறையும் அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படுவதும் அங்கீகரிக்கப்படாமல் போவதும் இப்படி பல காரியங்கள் இருந்ததே, அதுபோல இயேசுனுடைய பலி அல்ல. இயேசுவை பிதாவாகிய தேவன் பலியாக ஒப்பு கொடுத்த போது he approved, அவரே அதை அங்கீகரித்து அனுமதித்து சிலுவையில் அறையப்பட்டு இயேசு தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். His sacrifice is accepted. இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால் fully paid, நமக்காக எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் செய்து முடித்தாயிற்று. என்னென்ன நமக்காக செய்யப்பட்டது? நமக்கு நிறைய கடன் இருக்குங்க. தேவனிடத்துல நமக்கு என்ன இருக்கு? நிறைய கடன் இருக்கு. பாவக்கடன், சாபக்கடன், அந்த கடன், இந்த கடன், எவ்வளவோ என்ன செய்யுது, எல்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பலியும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் இருந்தது. புறாவை காணிக்கையாக கொண்டு வந்து பலி கொடுக்கறதும், ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கொடுக்கறதும், இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்காக பலியாக கொண்டு வந்து கொடுத்த நாட்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய கணக்கை தீர்க்கணும்னா நம்ம வாழ்நாள் முழுசும் என்ன தான் கொடுக்கணும்? பலி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதனால தேவன் பார்த்தாரு, ஏன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ உன்னுடைய கடனெல்லாம் அடைந்து தீர்க்கும் பொருட்டு ஒரே முறை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நான் அனுமதிக்கிறேன்னு அனுமதிச்சாரு. இயேசு நமக்காக எல்லா கடனையும் தீர்க்கும் பொருட்டு ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாய், தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமா உங்க கடனோ என் கடனோ தீர்ந்தாகி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவ சாபங்களுக்காக, நம்முடைய துன்மார்க்கங்களுக்காக, நம்முடைய துரோகங்களுக்காக, எல்லாவற்றிற்காம் தேவனோடு நமக்கு இருந்ததான கடன் எல்லாம் இயேசுவின் பலி நிமித்தமாய் அடைந்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இதனால இலவசமாய் கிருபையினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தமா நம்முடைய எல்லா கடனும் அடைந்து தீர்க்கப்பட்டது. இலவசமாய் கிருபையினால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இலவசமாய் கிருபையினால் மீட்பை பெற்றிருக்கிறோம். இலவசமாய் கிருபையினால் எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் ஒரு மகா பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, the resurrection is victory over every enemy.
எல்லா சத்ருவினிடத்திலிருந்தும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஜெயத்தை பெற்று தந்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jesus defeated 3 powerful enemies. நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கிரியை செய்கிற 3 வல்லமையுள்ள சத்துருக்களை இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு இந்த 3 வல்லமைகளையும் முறித்து போடும்படி அவர் உயிரோடு கூட எழும்பினார். அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக இதில் இருந்து நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. 1, விக்டரி ஓவர் சின். நம்முடைய பாவத்தில் இருந்து நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவம் நம்மளை அடிமையாக்கி நம்மளை ஸ்லேவாக வச்சிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அந்த பாவத்தின் வல்லமையை முறித்து போட்டது, நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ we are no longer slave to a sin. பாவத்திற்கு நாம் ஒருபோதும் அடிமைகளாக இருப்பது இல்லை. ஏன்னா இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது. அல்லேலூயா. விக்டரி ஓவர் டெத். மரணத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் பெற்று தந்திருக்கிறது. ஆமென். மரண பயத்தை நீக்கி போட்டிருக்கிறது. டெத் இஸ் டிஃபீட்டட். அதனால மரணத்தை குறித்ததான பயம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனை கொடுத்து வச்சிருக்கேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சோ அதனால டோன்ட் லிவ் லைக் எ டிஃபீட்டட் பர்சன். தோற்கடிக்கப்பட்ட ஆள் போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. புரிஞ்சதா? இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் தோற்கடிச்சிருச்சு. இப்ப நமக்கு ஜெயத்தை கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒரு 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 உயிர்த்தெழுதலின் வெற்றியின் நடை போட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் தோற்கடிக்கப்பட்ட ஆள் போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய நேரம் முகம் தொங்கிருது, முகம் வாடி போயிருது. நிறைய காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்த உடனே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்ததே கேள்விக்குறியா மாறிடுது நமக்கு. சில சமயங்களில் இயேசுநாதர் எனக்காக அடிக்கப்பட்டாரா, எனக்காக ரத்தம் சிந்தினாரா, 3ஆம் நாள் உயிரோடு வந்தாரா அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி எழுப்புற அளவுக்கு நம்ம எப்படி ஆயிடுறோம்? தோற்கடிக்கப்பட்ட ஆள் போல சோர்ந்து போயிடுறோம். இன்னைக்கு ஆவியானவர் இந்த ரிசரக்ஷன் சண்டே நம்மோடு கூட பேசுறாரு. தோற்கடிக்கப்பட்ட ஆள் போல இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்ருவையும் அவர் தோற்கடித்து உயிரோடு கூட எழும்பி நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இனி எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமா சொல்லுங்க, ஏற்கனவே எல்லாத்தையும் தோற்கடிச்சு நான் ஜெயத்தோடு இருக்க வேண்டிய ஆளு. அல்லேலூயா. இயேசு ஏற்கனவே எனக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு. ஆகினால் எல்லா சத்ருவினிடத்துல இருந்து எனக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அப்படி சொல்லி ஒரு ஒரு உயிர்த்தெழுதலின் ஜெயத்துல நீங்க நடைய போட கத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, ஜெய பெற்றவர்களைப் போல நடக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. 3வது பாருங்க, the resurrection brings new life. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொண்டு வருகிறது. ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். Romans chapter 6 verse 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நம்மளை நடக்க வைக்கிறது, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. எப்படி, என்னெல்லாம் மாறுது? எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அப்போது
உங்களுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறுது. அல்லேலூயா. உங்களுடைய பழைய ஐடென்டிட்டி மறைந்து போகிறது. உங்களுக்கு ஒரு புதிய நேச்சர் துவங்குகிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புரியுதா? இதுக்கு முன்னாடி காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், இப்போ காணியாட்சிக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும்படி உள்ள என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பீடி, சிகரெட்டு, குடி, கோபம், அடி தடி, சண்டை எல்லாம் இருந்துச்சு, கெட்ட வார்த்தை இருந்துச்சு. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம சுபாவமே என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம சுபாவம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையாய் வாழ ஆரம்பித்தோமோ நம்ம சுபாவம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு வேற ஒரு அடையாளம் என்ன செய்தது, இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நம்முடைய அடையாளம் மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை பெருசாக யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு டீ கடையில் போய் நின்னா கூட நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஐடென்டிட்டி மாறிடுச்சு. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போய் ஒரு டீ கடையில் நின்னா என்ன பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் பாஸ்டரான்னு. ஏன்? அப்படி ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்னும் கிரேவ் க்ளோத்தில் இல்லை, இன்னும் நம்ம ஏதோ கல்லறையில் இருக்கிற ஆளுக்கு போர்த்தப்பட்ட அந்த ஆடையிலேயே உலாவி வரல. இப்போ நம்ம உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாய், ஒரு புதிய வாழ்க்கையின் ஆடையை அணிந்தவர்களாய், ரட்சிப்பின் உடையை உடுத்தினவர்களாய் நாம் உலாவி கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்பேற்பட்ட பாவியையும் எப்பேற்பட்ட ரவுடியையும் மாற்றுவதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. The resurrection can change our lives. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். The resurrection restores hope in hopeless situations. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுடைய நம்பிக்கை அது அற்றதாக இருக்குமானால் ஒரு புதிய நம்பிக்கையை இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் கொண்டு வருது. யோசிச்சு பாருங்க, சீஷர்களுடைய நிலைமையை. இயேசுவோடு கூட இருந்ததான சீஷர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டபோது அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய கனவுகள் எல்லாம் சிதறி போயிருந்திருக்கும். எத்தனையோ கனவுகளோட இயேசுவை பின்பற்றி வந்திருப்பாங்க. எல்லா கனவுகளும் சிதறி போனது. அவங்களுடைய இருதயம் உடைந்து போனது, நொறுக்கப்பட்டது. இருதயம் நொறுங்கி போனார்கள். இயேசுவை நம்பி வந்தவர்கள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இருதயம் என்ன செஞ்சிருச்சு? நொறுக்கப்பட்டு போயிட்டு. இயேசுவை நம்பி வந்த அந்த சீஷர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறி போனது. இனி ஒரு எதிர்காலமே இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை எதிர்காலம் எல்லாம் இயேசுன்னு வந்தாங்க. இயேசு தான் எங்கள் எதிர்காலம் நம்பி வந்தாங்க. இப்போ இயேசுவே இல்லைங்கும் போது அவங்களுடைய எதிர்காலம் ஒரு ஒரு அன்சர்டைனாக மாறி போயிருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு வந்தபோது அவர்களுடைய கனவுகள் மீண்டும் புதியதாய் மாறியது. இயேசு மீண்டும் உயிரோடு வந்தபோது உடைக்கப்பட்ட இருதயங்கள் மறுரூபப்படுத்தப்பட்டது. இயேசு மீண்டும் உயிரோடு எழுந்தபோது நம்பிக்கையற்றவர்களாய் எதிர்கால கேள்விக்குறியோடு இருந்தவர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலம் உண்டானது.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில், இந்த ஆராதனையில் எதிர்கால கேள்விகளோடு, எதிர்காலம் நம்பிக்கையற்றதாய் தோன்றுகிறது போல இருக்கிற நிலையில் வந்திருப்பீர்களானால் உங்களுக்கும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு புதிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறது. இயேசுனுடைய நம்பிக்கை ஒரு புதிய எதிர்காலத்தையும், ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும், ஒரு புதிய உத்வேகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. இது எல்லாம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 4 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். 1, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டது. 2, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் எல்லா சத்துனிடத்திலிருந்து வெற்றியை நமக்கு பெற்று தந்தது. 3, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கையற்றவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியது. எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த வார்த்தைகள்